ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தக்கலைங்கிற ஊர் பக்கத்தில் வந்து புலியூர் குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து உதயகிரி ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்குக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து பார்க்கை போய் சுற்றி பார்க்க போகிறோம். உதயகிரி கோட்டை, உதயகிரி ஃபோர்ட்டு, இது வந்து பார்க்கிங்க்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மண்டே மட்டும் ஹாலிடே. நம்ம வந்து உள்ளே போய் சுற்றி பார்க்க போகிறோம். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். குரங்கு, மயில், பாம்பு, பேர்ட்ஸு, முயல், அப்புறம் மான், இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து உள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். உள்ளே என்ட்ரன்ஸில் நம்ம வந்து போயாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு அழகாக ஒரு கொக்கு ஸ்டாச்சு வச்சு விட்ருக்காங்க. பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்க போகிற இடம். ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 30 ருப்பீஸு. ஸோ வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நாகலிங்க பூ, அந்த பூ தான் அந்த நாகலிங்க பூ, அந்த மரம் தான் இந்த நிற்குது. நிறைய மொட்டு பூ வந்து அந்த அளவு இப்போ இல்லை. அதுக்கப்புறமா வந்து கார்டன் எல்லாம் சூப்பராக பக்காவாக ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறமா இங்கே போனோன்னே இங்கே ஒரு ஆள் தூங்கிட்டு இருந்தாங்க. யாருன்னு பார்த்தா இது வந்து என்னமோ மர எலினா என்னமோ சொன்னாங்க. சரியான தூக்கம், கண்ணெல்லாம் பொத்தி வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா இது ஒரு பேர்டு வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கு சாப்பிட்றதுக்கு மாம்பழம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா புறாவில் வந்து நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. எல்லோரும் அவங்க அந்த கேஜிக்குள்ளாடி இருக்காங்க. அப்புறமா இங்கே வந்து இது வந்து லவ் பேர்டு கேஜு. இங்கே கீழே வந்து ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. வேறு எல்லாருமே வந்து மேலே இருக்காங்க பாருங்கள். பானைக்குள்ளே வெளியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விளையாடிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறமா நிறைய முயல் இருக்குது. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டுக்குள்ளேயே ஏறி உட்காந்துருக்குது. நம்ம போகணுன்னா நம்ம ஏதோ சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்துருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆவலோட பார்த்துட்ருக்காங்க 2-3 பேர். குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. பேர்ட்ஸு, அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக்கு, பியூர் ஒயிட்டு, அப்புறமா வந்து ரெட் ஐ முயல் இருந்துச்சு. அப்புறமா வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி கலர்ஸ்லேயும் இருந்துச்சு. ஒரு 2-3 கேஜி நிறைய ஃபுல்லாக முயல் தான் இருக்குது. அப்புறமா ஆஷ் கலர்லேயும் இருக்குது முயல். ஒரு சிலர் அப்படியே க்யூட்டாக விளையாடிட்டுருக்காங்க. ஒரு சிலர் வந்து அப்படியே தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே ஒரு பயங்கரமாக ஒன்று இருக்குது பார்க்க போகிறோம். என்னன்னா இங்கே வந்து பாம்பு இருக்குது. பாருங்க, பாம்பு தான். அது வந்து அப்படியே சுருண்டு மடங்கி போய் இருக்குது.
அப்புறமா இங்கே ஒரு 2 குரங்கு. அவியலுக்குள்ளே பேசிட்டு க்யூட்டாக விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, கை கொடுத்தோன்னா அப்படி தட்டி தள்ளுது. ஒரு ஆள் அங்கே மேலே போயிட்டாங்க. எப்படி இந்த கூட்டிலேருந்து தப்பிச்சு போகலான்ட்டு தொட்ட உடனே அப்படியே சீருச்சு. க்யூட்டாக அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக வந்து இந்த பக்கம் நம்ம போயிட்டுருக்கும்போது நம்ம வந்து அடுத்ததாக மயில் இருக்கும், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பெண் மயில். க்யூட்டாக அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. இது வந்து ஆண் மயில். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு அந்த தோகையை பார்க்குறதுக்கு. மயிலோட தலையில் வந்து அந்த பூ மாதிரி இருக்கிறதும், அதுக்கு மயில் பீலி இருக்குதுல்ல, அந்த பீலி வந்து பொடியாக மினியாக இருந்தால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்குது. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மயிலுக்கு கிட்ட நின்று அதோட மயிலோட கொண்டையில் இருக்க அந்த பூ பார்த்தேன். பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள், அவ்வளோ அழகு. பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு மயிலை பார்க்கும்போது. இங்கே பாருங்கள், நான் காமிச்சிருக்க தெரியுதா? அது வந்து ஜூம் பண்ணும்போது ஏதோ பண்ணிகிட்டு இருந்துச்சு, அது கிளியராக தெரிய மாட்டேங்குது. இப்போ தெரியுது. அவ்வளோ அட்ராக்டிவாக ஷைனிங்காக அந்த கழுத்து கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய குளம் இருக்குது. இந்த குளத்துல வந்து முன்னாடி வந்து குட்டீஸுக்கெல்லாம் வந்து போட்டிங் போகிற மாதிரி குட்டி மினி போட்டெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த முளை கம்புன்னு சொல்லுவோம்ல, அந்த செடி வந்து நிறைய செட்டாக இருந்தது, அப்படியே வேரோட நவுண்டிருக்குது. இப்போ வந்து அந்த மழை காற்றெல்லாம் இருந்துச்சுல, அந்த டைமில் நவுண்டிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அப்படி ஒட்டு சேர்ந்து மொத்தமாக மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்புறமா நான் அப்படியே போயிட்டே இருந்தேன். அடுத்து எட்டி அதை தொட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து குட்டீஸோட கார்டன். இங்கே வந்து குட்டீஸுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. ராட்டு, சீசா, ஊஞ்சால், சறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குட்டீஸ் வந்தால் நல்லா அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அழகாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம உட்கார்றதுக்கு, இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே பக்கவாக இருக்குது. பக்கத்துலேயே வந்து இப்போ புதுசாக வந்து டாய்லெட் எல்லாம் வச்சுருக்காங்க. டாய்லெட் வந்து அந்த பக்கமும் ஒரு சைடில் இருக்குது. ஸோ இங்கேருந்து அங்கே வரைக்கும் சுற்றி போகணும். அதனால் இங்கே இந்த குட்டீஸ் கார்டன் ஏரியாவில் இருக்கும்போது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இங்கே இருக்கிற முளைக்கம்பு செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செல்லக்குட்டி, 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 செல்லக்குட்டி.
இவாதான் அந்த செல்லக்குட்டி. செல்லக்குட்டி கலை சொல்லு, கலை 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 சொல்லு. அருண் அருண் சொல்லு, அருண் 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 சொல்லு. கலை 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 சொல்லு. செல்லக்குட்டி 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 செல்லக்குட்டி. செல்லக்குட்டி செல்லக்குட்டி செல்லக்குட்டியா நீ? கலை சொல்லுங்க. கலை 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 சொல்லு, கலை சொல்லு செல்லக்குட்டி. கலை கலை சொல்லுங்க. கலை சொல்லுங்க செல்லக்குட்டி. செல்லக்குட்டி 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 தான். கலை 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 சொல்லு. நீ சொல்லுதுன்னு புரியல, நீ சொல்லுதுன்னு புரியல. நீ சர்க்கஸ் காட்டாத செல்லக்குட்டி, ஒரே சர்க்கஸ் தான் போ. செல்லக்குட்டி செல்லக்குட்டி செல்லக்குட்டியா நீ? நீ செல்லக்குட்டியா? அப்படியா? கீ 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 கீ. இது ரொம்ப நல்ல வயசு கூடுன இட்லி இல்லை? அப்படிதான் இருக்கு பார்த்தா. தலைக்கு பின்னாடி அந்த இதை பத்தியா கலர் கோவப்பட்டுட்டாங்க. செல்லக்குட்டி பாய். அங்கேயும் நிறைய வருது. வாங்க அந்த பக்கமோ ஓடியாங்க. வாங்க இந்த பக்கம் அவங்க எல்லாரும் இருக்கு. எடுத்துப்போம். வா 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 வாங்க வாங்க வாங்க. செல்லக்குட்டி பட்டுக்குட்டி மூஞ்சிக்கு நேரா என்ன செல்லக்குட்டியா? செல்லக்குட்டியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடு. பட்டுக்குட்டி செல்லக்குட்டி அம்மா அம்மா. அப்புறமா வந்து நம்ம வந்து பச்சை கிளி கூட எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து இங்கே மான் பார்க்க வந்தோம். மான் எல்லாம் வந்து ரொம்ப தூரத்தில் தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ வந்து இந்த கம்பி அழி மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் வந்து நாங்கள் ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம மானுக்கிட்ட எல்லாம் போக முடியாது, அந்த வலை போய் போட்டிருப்பாங்க, அது வழியாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும். க்யூட்டாக அழகாக சூப்பராக நின்று புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ மான் பாருங்க.
மான் கொம்பு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. குட்டி மான், பெரிய மான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய வந்து இந்த புல்லுக்கு அந்த பக்கம் இருக்குது. நம்ம நேரில் போகும்போது பார்க்க தெரியுது. ஒரு சில மான்குட்டி வந்து அப்படியே படுத்து இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் நமக்கு வந்து வியூ ஆகலை. நாங்கள் போன டைம் போயிருந்தப்போ அதுக்கு வந்து இன்னொரு சைடில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு அவங்கெல்லாம் அந்த பக்கம் இருந்தாங்க. அப்போ வந்து கூட்டமாக எல்லாம் ஒரே இடத்துல பார்த்தோம். இப்போ வந்து அவங்க ஃபுட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் போயிருக்கோமா இல்லை இனி தான் ஃபுட் டைமான்னு தெரியலை. இப்போ வந்து எல்லோரும் புல் சாப்பிட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. மான் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து ஊஞ்சால் இருக்கும். இந்த ஊஞ்சால் நீங்கள் இந்த பார்க்குக்கு வரும்போதில் அந்த ஊஞ்சாலில் வந்து ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊஞ்சாலே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஊஞ்சால் ஆடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சால் ஆடிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். உங்களில் யார் யாருக்கெல்லாம் ஊஞ்சால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக அங்கே ஓடி சுற்றி முன்னாடியெல்லாம் அந்த பக்கம் வழியில் வந்து பேர்ட்ஸ் வேறு பச்சை கிளியெல்லாம் அந்த பக்கம் தான் இருந்தது. அப்புறமா ஃபிஷ் டேங்கு இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து அது எதுவுமே இப்போ இல்லை, அலோவில் இல்லை. ஸோ வந்து இந்த பக்கமாக இறங்கி வந்துட்டு இருந்தோம். நிறைய கார்டன் ஒர்க், மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்குது. அப்புறமா நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்கேயுமே வந்து நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது அந்த ஆலரசன்னு சொல்லுவாங்கள்ல, அது பூ பூத்துருக்குது. அப்புறமா வந்து இது வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏறி இந்த பக்கம் வந்தாச்சுன்னா இங்கே வந்து பெரிய பெரிய ட்ரீ எல்லாம் இருக்குது. புளிய மரம் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நிறைய வருஷம் ஆன புளிய மரமாக இருக்கும். பெருசாக இருக்குது. இது வந்து இது முன்னாடி வந்து இந்த போர் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது அது ஏதோ ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுற இடம். எனக்கு ரொம்ப கிளியராக தெரியல. அதுக்கப்புறமா வந்து இந்த மரத்துக்கு மேலேயும் வந்து ஒரு சின்ன ஒரு டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் மேலே ஏறி நின்று ஃபுல்லாக சுற்றி எல்லா இதையும் பார்க்குறதுக்கு. அப்புறமா இந்த பார்க்கில் வந்து இதோட முடியலை. இன்னும் வந்து நிறைய தூரம் உள்ளே போயாச்சுன்னா நிறைய ஃபாரினர்ஸோட சமாதி இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் முன்னாடி வீடியோஸில் போட்டிருக்கேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் வந்து அங்கே வரைக்கும்லாம் போகலை. அது ரொம்ப தூரம் இன்னும் போகணும். இது வந்து ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். இதில் ஏறி நின்று பார்த்தோன்னா நம்ம ரோடு எல்லாமே தெரியும். நம்ம வந்து ரோடு வந்து நம்ம பைக் பார்க் பண்ண அந்த ஏரியா இது. பார்க்குறதுக்கு வந்து இப்படி மேலே பார்க்குறதுக்கு அந்த வியூ பாயிண்ட் பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள், வானம் மேகமூட்டத்தோட அப்படி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து நிறைய மரங்கள் இருக்கும். இது வந்து எனக்கு இதில் தெரிஞ்சதில் வேப்ப மரமும் இலவம் பஞ்சு சொல்லுவோம்ல, அந்த இலவம் பஞ்சு மரம் வந்து நிறைய இருக்குது. இப்படியே போனால் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ அது வரைக்கும் போய் பார்த்தாச்சு. நம்ம இன்னும் அப்படியே இறங்கி கீழே போக வேண்டியது தான். இதுதான் அங்கே போகக்கூடிய வழி.
இது வந்து ரெஸ்ட் ரூம் வந்து இங்கேயும் இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் நம்ம ஏறினோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ப்ளஸ் வந்து கொஞ்சம் தள்ளோன்னா கேண்டீன் எல்லாமே இருக்குது. கேண்டீன் வந்து இப்போ புதுசாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் முன்ன போய் கேண்டீனில் போய் உட்காந்தாச்சு. இங்கே வந்து எப்போவுமே வந்து இந்த நாஞ்சில் வந்து மேங்கோ பார் சாப்பிடுவோம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக போய் உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு மேங்கோ பார்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே இப்போ வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்புறமா வந்து நம்ம இந்த எல்லோ கலரில் பூ பூக்கும்ல, அந்த பிளான்ட்டுக்கு வந்து பந்தலெல்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. இனி கொஞ்ச நாளையில் சூப்பராக வளர்ந்து நிறைய பூ பூக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நாங்கள் எப்போவாச்சும் போகும்போது அதை அப்டேட் கொடுக்குறோம். இந்த பார்க்கு விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இந்த கலர் பூ வந்து டிஃப்ரெண்ட் கலராக இருந்துச்சு. ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம வந்து இங்கே என்ட்ரன்ஸ் ஏறும்போதே இந்த கோயில் இதில் இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து vlogs வேணும்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.